அஸ்லாம் வலைக்கம். சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மோமோஸ் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு சாஸ் இருக்கும்ல, அதை ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 4 வரமிளகா, ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கிடலாம். நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அந்த தோல் இருக்கும்ல தக்காளியில், அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதை விட இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கினா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அதனால தான். தோலை நான் வந்துட்டு நல்லா உரிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு, தண்ணி, அவ்வளோதான். நம்ம எப்பயுமே மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி தான். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கறலாம். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ஏன்னா இழுக்கிறதுக்கு கஷ்டமாயிருமா, அதனால தான். இதையும் பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக அரைச்சி வச்சாச்சு. சாஸ்க்கு வந்துட்டு என்னென்ன போடணும்னா, சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் வந்துட்டு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் அதுக்கு நல்லா இருக்குமா, அதனால் கொஞ்சம் காரமாக தான் நான் செஞ்சுருக்கேன். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நம்ம சாஸும் ரெடி பண்ணியாச்சு. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இவங்களை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஷவரில் குளிக்க வைக்கிற மாதிரி நல்லா குளிக்க வச்சாச்சு. நல்லா க்ளீனாகவும் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கடாயை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சிக்கனை அரைச்சி எடுத்துக்கிறலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்பவும் இஞ்சி பூண்டு வேணாம், கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், சின்ன ஸ்பூனில் போதும். லைட்டாக மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கடைசியில் மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை நல்லா மாங்கு நம்ம பிடிக்காதவங்களை நினச்சி குத்துவோம்ல, ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இருக்கிற கடுப்பில் மாவை பிசைஞ்சு நல்லா இழுத்து உள்ள ஸ்டஃபிங்கையும் வச்சு நமக்கு தெரிஞ்ச ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஷேப்பெல்லாம் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தானே முக்கியம். இந்த ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். எல்லாத்தையும் வந்து ஷேப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே முழு பூண்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இட்லி குக்கர்லேயும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இட்லி குக்கர் மேலே இருக்கா, இதுக்காக எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே ஒரு பிளேட் இட்லி தட்டி எப்பயும் வச்சுருப்பேன். அதில் வச்சுட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் உள்ள நிறைய வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வீடு தானே, யாரை என்ன கேட்க போகிற, அவ்வளோதான்.